பெற்றியால் தவமும் செய்தவனாயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். கொடுமையே தலை நின்றுள்ளான். விழ்தொழில் விரலின் மிக்கான். வெஞ்சின மடங்கள் போல்வான். மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். இங்க நாகன் யாரு? வேடன் தலைவன். இந்த முத்தப்பி நாட்டினுடைய உடுக்கூர் என்ற ஊருக்கு வேடன் தலைவனாக இருக்கக்கூடியவன் நாகன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பெற்றியால் தவம் செய்தான். ஏற்கனவே பெரும் தவம் செய்தவன் நாகன். ஏன்? கண்ணப்பரே மகனா வந்து பிறக்க போறார். அதனால பெரும் தவம் செய்தவன். நாம செஞ்ச தவம் தான் என்னவா வரும்? ஆமா, நமக்கு பண்ண பாவம் சொல்றவங்கள கோபம் தான். இது வந்து பிறந்திருக்குன்னு அப்ப பாவம் தான். நம்மளோட எந்த பிறப்புல வாங்கின கடனோ முதல்ல வாரியார் சங்க அழகா சொல்லுவார். அதெல்லாம் ஒரு செல்வத்தை சொல்லுவாராம், இதெல்லாம் பிள்ளைகளா நான் போன பிறவியில யாருக்கிட்ட வாங்கின கடனோ என்னை வந்து இவ்வளவு சொல்ல பண்ணது அப்படின்னு சொல்லி எனக்கு கடன் வாங்கினா திருப்பி கொடுத்தாகணும். அப்ப அவங்ககிட்ட வாங்கினதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதனால நம்ம செய்த வினை, நம்மளுடைய தவம் தான் நமக்கு வரக்கூடிய மனைவி, பிள்ளைகள், இது எல்லாமே. கண்ணப்ப நாயனார் மகனாக தோன்றுவதற்கு என்ன சொல்றாரு இல்லையா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எல்லோற்றான் பொருள் எனும் சொல். இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு இந்த அப்பா எவ்வளவு பெரிய தவம் செஞ்சானோ தெரியல அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் பாராட்டுற மாதிரி மகன் நடந்துக்கிறோம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அது வேற பொருள், இது வேற பொருள். கவனமா காதுல வாங்கணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னொருத்தான் பொருள் சொல்லு. தந்தை மகற்கு ஆற்றும் அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்ப ஒரு அவை இருக்குன்னா ஒரு அப்பா பையனுக்கு என்ன பண்ணணுமா? அவையில முந்தி சொல்லக்கூடிய அறிவு. முதல்ல பேசுறது யார பேச வைப்பாங்க? அப்ப எல்லாம் முதல்ல பெரியவங்களை பேச வைப்பாங்க. இப்ப எல்லாம் பெரியவங்க பேச ஓடி போயெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்கன்ட்டு யார் முக்கியமானோ அவங்க கடைசியா பேச வைக்கிறாங்க. என்ன செய்வாங்க? முதல்ல பேசுவாங்க. அவையில முன்னால இருக்கணும், முந்தி செயல். ஒரு பெரிய ஒரு அவை இருக்குன்னா அதுல மேடையில உட்கார்ற தகுதியில பையனை கொண்டு போய் நிறுத்தணுமா? அது ஒரு அப்பாவினுடைய கடமை. அதே போல மகனுடைய கடமை என்னன்னா, இந்த பிள்ளை பிறப்பதற்கு உன்னுடைய தந்தை என்ன தவம் செய்தானோ அப்படின்னு ஊர் இருக்கிறவங்க எல்லாம் திருக்கும்படியாக நடந்துக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை உடையவனாக இருக்கணும். அப்படி கண்ணப்ப நாயனார் அன்பு வேறு கண்ணப்பர் வேறு அல்ல என்று அழுது அடியடைந்த அன்பராகிய மாணிக்க வாசக பெருமானே போற்றுகின்றார் என்று சொன்னார். கண்ணப்பரை போல அன்பு எனக்கில்லை என்று அவர் சொல்கின்றார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு எத்தனை பெருந்தவம் செய்திருக்க வேண்டும். நாகன் பெற்றியால் தவம் முன் செய்தானாயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். அதனாலதான் 16 பேர்ல பிறப்பு, நல்குடி பிறப்பு அப்படின்னு சொல்றது. ஏன்னா இதே நாகன் வேறு இடத்துல பிறந்திருந்தானா என்ன செய்திருக்க மாட்டான். நீங்க சொன்ன மாதிரி ஆமா, வேற அந்த கொல் எரி குத்து, ஏன்னா அவனுடைய குணமே அதுதான். அதனால அந்த பிறப்பின் சார்பால், இந்த பிறவியினுடைய சார்பால குற்றமே குணமா வாழ்வான். கொடுமையே தலையின்றுள்ளான். என்னன்னா அவனுடைய குடிமக்களுக்கு நல்லவனா இருப்பான், மற்றவர்களுக்கெல்லாம் தீயவனாக இருப்பான். கொடுமையே தலையின்றுள்ளான். விழுதொழில் விரலில் மிக்கான். வில்லாற்றல்ல மிகவும் மேம்பட்டவனாக இருக்கின்றான். வெஞ்சின மடங்கள் போல்தான். ஒரு கோபம் கொண்ட சிங்கத்தை போல இருக்கக்கூடியவன். மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பார். அவனுடைய இல்லத்துல அவனுக்கு மனைவியாக வாழ்ந்து வரக்கூடியவர் தத்தை என்பவள் அப்படின்னு இங்க கண்ணப்ப நாயனாருடைய தாயாரையும் தந்தையாரையும்
அறிமுகம் செய்து வைக்கிறார் தெய்வச்சக்கரம். அடுத்து முன்ன நாகனுடைய சொன்ன உடனே அவனுடைய இயல்பை சொன்னார் இல்லையா, அதை போல தத்தையினுடைய இயல்பை சொல்லுகின்றார். அரும்பெறல் மரவர் தாயத்து ஆன்ற தொல்குடியில் வந்தால் இரும்புலி எழுத்துத்தாலி இடையிடை மனவு போத்து பெரும்புறம் அலைய பூண்டால் கீழியும் குழையும் தட்ட சுரும்புரு வடலை மூச்சி சூரறி கிணவு போல்வாள். அங்க வெஞ்சின மடங்கள் போல்வான்னு நாகனை சொன்னவர் இங்க அரிக்கிணவு போல்வாள். ஒரு வெண்சிங்கம் போல இருந்தாலும் தத்தை. அரும்பிரல் மரவர் தாயத்து ஆன்ற தொல்குடியில் வந்தால், அந்த வேடர் மரபிலேயே மிக பழமையான குடியில வந்தவர். இரும்புலி எயிற்று தாலி இடையிடை மனவு போத்து, இடையில சின்ன சின்ன மணிகளோட வைத்து புலிப்பல்லை தாலியாக போட்டிருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடியவர் கீழியும் குழையும் தட்ட சுரும்புரு வடலையும் அவருடைய உச்சி முடியில மயில் பீலியும் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பூக்களையும் சூடி அணிந்து கொண்டு ஒரு பெண் சிங்கம் போல இங்கே தத்தை வீற்றிருக்கின்றார் என்று காட்டுகின்றார். அடுத்து 10வது ஒருவரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வர் வேறே அரியது என்று எவரும் கூற அதற்படு காதலாலே முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்கடன் நெறியில் நிற்பார். இவ்வளவு சிறப்புடையவர்கள், நாகன் வில்வித்தையில சிறந்தவன், எப்படிப்பட்டவன் என்பதெல்லாம் சொல்லி தத்தையும் அது போல மிக சிறந்த குடிப்பிறப்பு உள்ளவன் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி இவங்க 2 பேருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பெற இல்லை. முதல்வர் பேரே அரியது என்று, இவர்கள் குழந்தையே பிறக்காது என்று எல்லாரும் முடிவு செய்து சொல்ல அதன்படு காதலாலே, ஆனால் எப்படியாவது குழந்தை வேண்டும் என்று விரும்பி முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்கடன் நெறியில் நிற்பார். அங்க போய் மலை வாழ் மக்கள் இல்லையா, மலைக்கு தலைவனாகிய முருகர் கடவுளை சென்று வழிபாடு செய்கின்றார்கள். அவ்வாறு வழிபாடு சென்று வாரண சேவலோடும் வரிமையில் குளங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுரும்பணி கதம்பம் நாற்றி போரணி நெடுவேலோர்க்கு புகழ்புரி குறவை தூங்க பேரணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்னை. அப்போ அந்த மலைவாழ்கள் அவங்களுடைய வழிபாட்டுல முருகப்பெருமானுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க? வாரண சேவல், சேவல் வாரணம்னா கோழி, கோழி சேவல், சேவல்லாம் விடுறாங்க. சேவலை விட்டார்கள், மயில் விட்டார்கள், மயில் குளங்கள், வரி மயில் குளங்கள் விட்டு அவையெல்லாம் நேர்த்தி கடனாக அங்கேயே விட்டுறாங்க. சேவலையும் மயிலையும். ஏன் சேவலையும் மயிலையும் விட்டுறாங்க? முருகனுக்கு ஆமா சேவல் கொடி மயில் வாகனம், அதனால அது 2ஐயும் விட்டு தோரண மணிகள் தூக்கி பல்வேறு விதமான மணிகள் கொண்டு சுரும்பணி கதம்பம் நாற்றி இந்த பல்வேறு வகையான பூக்களை கொண்டு இறைவனுக்குரிய அந்த அலங்காரங்கள் எல்லாம் செய்து போரணி நெடுவேலோர்க்கு புகழ்புரி புறவை தூங்க, அந்த புறவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூத்தெல்லாம் நிகழ்த்தி பேரணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இந்த நாகனும் தத்தைக்கும் குழந்தை பேறு வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு பெருவிழாவே நடத்தப்படுகின்றது. அப்படி நடத்தினதற்கு பின்னால பயில்வடி படு பொழிந்த யாக்கை வேடனும் பதியாம் நாகற்கு எயிருடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரைபுறம் விழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே. பயில்வடு பொழிந்த யாக்கை வேடனும் பதியாம் நாகற்கு. நாகருக்கு உடம்புல எல்லாம் வடு இருக்கும். வடுன்னா அந்த வேடர் அந்த போர் செய்து அம்புகள் அதனால உடம்புல காயங்கள் தழும்புகள் இருக்குமா. நம்ம எல்லாருக்கும் தழும்பு இருக்கும். இப்ப இருக்கப்படுது இருக்கான்னு தெரியல, நமக்கெல்லாம் இருக்கும். அம்மா ஊசி குத்திருப்பாங்க, அம்மை வராம இருக்குன்னு சொல்லி அந்த ஊசி குத்திருப்பாங்க, அந்த தழும்பு இருக்கும்.
அது அம்மை தழும்பு, நமக்கெல்லாம் ஒரு தழும்பு. அதே போல சோழ மன்னன் ஒருத்தருக்கு 96 விழுப்புண் இருக்கும். அதனால அவ்வளவு போர் செய்து அவ்வளவு போர்லையும் வெற்றி பெற்றால்தான் தழும்பு இருக்கும். அது எப்படிங்க வெற்றி பெற்றாலும் தழும்பு இருக்குன்னு சொல்றீங்க? தோத்து போனாதான் செத்து போயிருப்பான்ல. அப்ப வெற்றி பெற்றால்தான் தழும்பு இருக்கும். கம்பராமாயணத்துல ஒரு பகுதி அருமையா இருக்கும். என்னன்னா, இலங்கைக்கு அனுமன் போயிட்டு திரும்ப வருவான். இலங்கைக்கு போயிட்டு திரும்ப வந்த உடனே அங்க நான் வந்த உடனே கேட்பாங்க, என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே நான் சீதையை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜாம்பவான் சொல்லுவான், என்ன சொல்லுவான் அப்படின்னா, அனுமன் வந்து நீ உன்னுடைய பெருமையை நீயே சொல்லக்கூடாதுங்கிறதுனால நீ சொல்லல, ஆனா உன்னை பார்த்த உடனே சில செய்திகள் தெரிகிறது. ஒண்ணு, உன்னுடைய உடம்புல காயங்கள் இருக்கு, இது நீ போர் செய்ததை காட்டுகிறது. நீ திரும்ப வந்துட்ட, அதனால நீ அந்த போரில் வெற்றி பெற்ற இருக்கிற செய்தி தெரியுது. அடுத்து அங்க தூரத்துல புகை பெருசா கிளம்பி இருக்கு, அதனால நீ அந்த நகரத்தை எரியூட்டிட்ட என்பதும் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சில விஷயங்களை சொல்லாமலே தெரிந்து கொள்ளக்கூடிய காட்சியாக காட்டும். அதனால இங்க நாகனுடைய உடம்புல இந்த விழுப்புண்கள் தழும்புகள் இருக்கிறதுனால அவன் எவ்வளவு பெரிய வீரன் என்பதை சொல்லாமலே தெரிந்து கொள்ளலாம். பயில்வடு பொழித்த யாக்கை வேடலும் பதியாம் நாகனுக்கு எயிலுடை புறங்கள் சென்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊதி, மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமான். முருகப்பெருமான் யாரு? எயிலுடை புறங்கள் சென்ற எந்தையார் மைந்தர், முப்புறங்களை எரித்த சிவபெருமானுடைய மைந்தர், சிவபெருமானுடைய மகளாக இருக்கக்கூடிய மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமான் வரைபுறம் கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை. கிரௌஞ்சமலை அப்படின்னு யாரெல்லாம் அந்த மலைக்குள்ள நுழைஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் மயக்கி அங்கேயே கொன்றுவிடக்கூடிய கிரௌஞ்சமலை, அந்த மலையை தன்னுடைய வேளால், கை வேளால் அழித்து அதை வெற்றி பெற்ற முருகப்பெருமான். வரைபுறம் கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே. அப்போ கையிலே வேலேந்தி கொண்டு வெற்றி வேலை உடைய முருகப்பெருமானுடைய திருவருளினால் காணவர் குலம் விளங்க தத்தைவாள் கருப்பம் நீட ஊனமில் வலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் ஆன அத்திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பான்மதி உவரி ஈன்றாள் என மகப்பயந்த போது. என்ன நடக்குது என்று சொன்னால், முருகப்பெருமானுடைய திருவருளால் தத்தைக்கு கர்ப்பம் இருக்கிறது. தத்தைவால் கருப்பம் நீட, கர்ப்பம் தரிக்க ஊனமில் வலிகள் போக்கி, அங்க உடனே என்ன செய்யறாங்க, அந்த காட்டில் இருக்கக்கூடிய தேவதைகள் மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும், அந்த வெறியாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்குகளை எல்லாம் செய்து. ஏன்னா இப்போ இவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால என்ன சொல்லுவோம், மருத்துவத்துறையில ஏது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அவங்க கருத்தறிந்தா குழந்தை பிறக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குன்ட்டு முதல் மாதத்துல இருந்தே கவனிப்புகளை எல்லாம் அதிகப்படுத்தணும், அடிக்கடி மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு இன்னைக்கு சொல்றது மாதிரி அன்னைக்கு இறைவன் தான் காக்க வேண்டும் சொல்லி அந்த வன தேவதைகளுக்கெல்லாம் பல்வேறு விதமான சடங்குகளை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம இன்றைக்கு செய்வதை போல அந்த வளைகாப்பு முதலாக அந்த மாதத்திற்கு உரிய அந்த சடங்குகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். ஆனால் திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பான்மதி உபரி ஈன்றாள் என மகப்பயந்த போது. ஒரு கரிய கடல் ஒரு மதியை பெற்றெடுத்ததை போல, சந்திரனை போல இங்கே ஒரு திருமகனை பெற்றெடுக்கின்றார். கரிப்பரு மறுப்பின் முத்தும் களைவிளை செழுநீர் முத்தும் பொறுப்பினின் மணியும் வேடர் பொழிதரு மழையே அன்றி
வரி சுரும்பு அலைய வானின் மலர்மழை பொழிந்தது என்றும் அரிக்குறும் துடியே அன்றி அமரர் துந்துவியும் அர்த்த. கண்ணப்பர் பிறந்துட்டார். கண்ணப்பர் பிறந்த உடனேயே அங்கு மலர் மழையாக பொழிகிறார்களாம் தேவர்கள் எல்லாம். ஏன் எல்லா இடத்திலையும் அடியார்கள் இறைவன் திருவடிக்கு போகும்போது மலர் சுதியக்கூடிய அந்த மலர் தேவர்கள்லாம் மலர் மழை பொழிவாங்க. ஆனா கண்ணப்பர் பிறந்த போதே அந்த மலர் மழை பொழியலாம். கரிப்பரு மறுப்பின் முத்தும் களைவிளை செழுநீர் முத்தும் பொறுப்பினின் மணியும் வேடர் பொழி தருமலை. எப்படி மழை மாறி மழை கூட அதெல்லாம் விட்டுவாங்களாம். என்னது? யானை தந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட முத்து. அங்க களை நீர் என்று சொல்லக்கூடிய செழுநீர் முத்து, பொறுப்பினின் மணி, அங்கே மலையிலிருந்து தோன்றக்கூடிய பல்வேறு விதமான மணிகள், அவற்றையெல்லாம் கொண்டு வந்து மலை போல கொண்டுவதை போல. அது மட்டும் இல்லாம மலர் மழையும் அங்கே பெய்தது. அரிக்குறும் துடியே அன்றி அமரர் துந்துவியும் ஆர்த்த. அங்க இவர்கள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற அந்த துடி என்று சொல்லக்கூடிய சிறு பறையை முழக்குவதோடு மட்டுமல்லாமல் என்ன நடக்குது? வான துந்துவியும் முழங்குகின்றது. அறுவரை புறவரதங்கள் அகன்குடி சீரூர் ஆயம் பெருவிழா எடுத்து மிக்க பெருங்கடி கூறுங்காலை கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன தாதை ஒருவரை தோள்கள் ஆற புதல்வனை எடுத்துக் கொண்டான். இங்கே நாகன் போய் நம்முடைய கண்ணப்பரை எடுத்துக் கொள்ளுகிறார். எப்படி இருக்கான்? அந்த பெருவிழா எடுத்திருக்காங்க. அந்த ஊர் முழுக்க நம்முடைய தலைவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கின்றது என்று சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடுகின்றார்கள். அப்படி கொண்டாடுகின்ற போது ஒரு பெரிய மலை, நல்ல கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை, அது மேல மேகம் வந்து அப்படியே தவழ்ந்துட்டு இருக்கும். அதை போல ஒரு பெரிய மலை மேகத்தை ஏந்தி கொண்டிருப்பதை போல தன்னுடைய மலை போன்ற தோள்களால் தன்னுடைய மகனை கையிலே ஏந்துகின்றார். யாரு? நாகன். தத்தன் எங்க வந்தாரு? தத்தன், ஆமா, மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றுல வந்தார். இங்க நாகன் இருக்கிறார். நாகன் எடுத்துக்கொண்டார். கருங்கதிர் விரிக்கும் மேனி காமரு குழவிதானும் இரும்புலி பரடில் ஓங்கி இரவுலர் அளவே அன்றி அரும்பெறல் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி கருங்குடி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற. எப்படி இருக்க கண்ணப்ப நாயனார்? அப்படியே கரும் கதிர் விரிக்கும் மேனி, சூரியனே கருப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறாராம். கருங்கதிர் விரிக்கும் மேனி காமரு குழவிதானும் இரும்புலி பரலின் ஓங்கி, அப்படியே ஒரு புலிக்குட்டி மாதிரி இருக்கும். இரவுலர் அளவே அன்றி அரும்பெறல் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமை காட்டி. அவங்களுடைய இடம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுக்கவே பெருமைப்படும் விதமாக தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற. அப்ப என்ன, அந்த நிமித்தம் பார்க்கக்கூடிய மரபுல இப்படி கண்ணப்பர் வந்து பிறந்த உடனே இந்த வானதுந்துபி ஆற்றல், இந்த நிறைய நல்ல சகுனங்கள் எல்லாம் தெரிகிறது அப்படிங்கிறத காட்டலாம். அண்ணலை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை கோரும் திண்ணன் என்று இயம்பும் என்ன தின்சிலை வேடர் ஆர்த்தார் உண்ணிய பொருளாய் உள்ள பொருள் சீர் உருவினானை அந்நிலுக்கு அணியா தங்கள் கடன்பட அணிந்தார் அன்றே. அண்ணலை கையில் ஏந்தற்கு அருமையால் ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, கண்ணப்பர் வந்து நல்லா வெயிட்டா பிறந்திருக்கார், அதனால திண்ணன் பேர் வைக்கிறாங்க. உரிமை பேரும் திண்ணன் என்று எம்பும், அப்படி எடுத்த திண்ணன் இருக்கிறதுனால திண்ணன் அப்படின்னு அவருக்கு பேர் சூட்டினோடனே அவர்கள் எல்லாம் மாறுகிறார்களாம். பார்க்கிறோம் இந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல
பீமன் வந்து பிறந்த உடனே அவங்க அம்மா பிடிக்க முடியாம கீழே விட்டு பாறையே உடைஞ்சு போயிடும், அவங்க கீழே விழுந்து அப்படி காட்டுவாங்க காட்சி. அது ஆமா, நல்ல ஊட்டமாக வலிமையோட பிறக்கும் போதே வலிமையோட பிறக்கிறார். அதனால இது போல கண்ணப்பரும் எப்படி பிறக்கும் போதே வலிமையாக இயங்குதற்கு தின்னும். சில குழந்தைங்க வெயிட்டா இருக்கும், சில குழந்தைகள் எடை குறைவா பிறக்கும், சில குழந்தைங்க எடை அதிகமா பிறக்கும். எங்க வீட்டுல கூட அடியும் பிறக்கும் போது நான் வெயிட் கம்மி தான். ஆனா எங்க மாமா பையன் பிறந்தது அப்பவே வெயிட் அதிகம். எங்க அம்மா எப்பவுமே என்ன தூக்கி தூக்கினாலும் நான் இப்பதான் இப்படி இருக்கிறோம். இப்ப குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியா இருந்தோம், நம்பித்தான் ஆகணும் வேற வழி. அப்போ குழந்தையா இருக்கும்போது ஒல்லியா, ஆனா என்ன தூக்கி தூக்கி பழகிறோம்னா எங்க மாமா வீட்டுக்கு போனோம்னா அவனை கையில கொடுத்துருக்காங்க. ஆனா வெயிட் டாக்டர் கை கீழே பார்த்து விட்டுறாத அப்படின்னாங்களா. அந்த மாதிரி தாங்குவதற்கு அரிதாக திண்ணென இருந்ததுனால அவருக்கு திண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. திண்ணன் என்று இயம்பும் என்ன தின்சிலை வேடர் ஆட்டார். அப்போ வேடர்கள் எல்லாம் அப்படியே ஆரவாரம் செய்கிறார்கள். புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை. கண்ணப்பருடைய உருவம் எப்படி இருக்கான், புண்ணிய பொருள். அவங்க அப்பா நாகன் செய்தது வரை பல பிறவிகள்ல செய்த புண்ணியம் இப்போ இங்கே திண்ணனாராக வந்து உருவம் பெற்றிருக்கிறது. கண்ணப்ப நாயனாராக மாறப்போறார், திண்ணனாராக உருவம் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட உருவத்தை கண்ணினுக்கு அணியா, இங்க பாருங்க அதெல்லாம் எப்படி போட்டுக்கிறாரா, இதுதான் வருமுன் உரைத்தல். கண்ணுக்கு அணியாக காட்டுறாரு. ஏன் கண்ணு, திரும்ப கண் கொடுக்க போகிறார். கண்ணுக்கு அணியா தங்கள் கலன்களை அணிந்தார் என்று வேடர்கள்லாம் மகிழ்ச்சியில கொண்டு வந்து அவருக்கு நிறைய அணிகலன்களை எல்லாம் அணிவிக்கிறார்கள். வரைமுறை கடவுள் காப்பு மரக்குடி மரபில் தங்கள் முறையில் தொன்முறைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து விரையிலம் தளிரும் சூட்டி வேம்பு இழைத்து இடையே கோத்த அரைமணி கபடி கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் பல்வேறு விதமான அணிகலன்களை எல்லாம் அவங்க அணிவிக்க, அடுத்து வந்து முறையாக அந்த குழந்தைக்கு என்னென்ன அவர்களுடைய மரபுல வேடருக்குள்ள மரபுல என்னென்ன எல்லாம் கொடுப்பாங்களோ, அணிகள் எல்லாம் அணிவிப்பாங்களோ, என்னென்ன காப்புகள்லாம் அணிவிப்பாங்களோ அதையெல்லாம் அணிவித்து அதுல சொல்றார். என்னென்ன தொன்முறையில என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதெல்லாம் செய்து வரையிலம் தளிரும் சூட்டி அவருக்கு பல்வேறு விதமான தளிர்கள் இலைகளை எல்லாம் சுட்டி வேம்பு இழைத்து, வேம்பு ரொம்ப முதன்மையானது. குழந்தைகளுடைய அந்த மற்ற சிறு சிறு பூச்சிகள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேம்பு முதன்மையானது. வேம்பு இழைத்து இடையே கோத்த அரைமணி கவடி கட்டி அங்கே அரைஞான் தாத்தி அழகுற வளர்க்கும் நாளில் அவ்வாறு வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வளர்க்கக்கூடிய நாள்ல வருமுறை பருவம் தோறும் வளமிகு சிறப்பில் தெய்வ பெருமடை கொடுத்து தொக்க பெருவிரல் வேடற்கு எல்லாம் திருமழி துழனி பொங்க செழுங்கழி மகிழ்ச்சி செய்தே அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்ற உய்த்தார். என்ன செய்யறாங்க, அந்த திங்கள் தோறும் செய்யக்கூடிய சடங்கு. நமக்கு இந்த பிள்ளைத்தமிழ்னு ஒன்று பாடுவாங்க, அதுல பருவங்கள் 10 பருவங்கள் இருக்கும். அந்த 10 பருவம் காப்பு, தாள், செங்கீரை, சப்பாணி, முத்தம், மருகை. அது வந்து பெண் குழந்தைக்கு தான் அம்புலி, அம்மானை, ஆமா ஊசல், இது 3. அதே போல ஆண்பாளுக்கு அது மாறும். சிற்றில் சிதைத்தல், சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படின்மா. அப்ப அந்த அதற்குரிய அந்த காலங்கள்ல பருவங்கள்ல பல்வேறு விதமான அந்த சடங்குகளை எல்லாம் செய்து எப்படி செய்கிறாங்க, தெய்வத்திற்கெல்லாம் பெருமடை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய வனதேவதைகளுக்கெல்லாம் திருவிழா நடத்தி வேடர்களுக்கெல்லாம் விருந்து வைத்து அவங்களெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தி புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்ற வைத்தார். விருதற்கரிய புதல்வனை பெற்ற அந்த பெருமிதம் பொங்க இத்தனை சடங்குகளையும் முறையாக செய்து வருகிறார்கள்.
ஆண்டு எதிர் அணைந்து செல்ல விடும் அடித்தளர்வு நீங்கி பூந்திகள் சிறுபுன் குஞ்சி குடிமுகிர் சுட்டி சாத்தி மூண்டெடு சினத்து செங்கன் முழவுள் அறிந்து கோத்த நான் தரும் ஏற்றுத்தாளி நலங்கிழர் மார்பில் தூங்க. அங்க என்ன செய்யறாங்க? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டு அடித்தளர்வு நீங்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறார். பூந்திகள் சிறுபுன் குஞ்சி புலிமுகிர் சுட்டி சாத்தி, புலிப்பல்லாவே அவருடைய தலையில சுட்டி மாதிரி சாத்தி, முழவு முள்ளறிந்து முள்ளம்பன்றியினுடைய முள்ளெல்லாம் எடுத்து கொத்து நான் தரும் ஈற்றித்தாடி நலங்கிழர் மார்பில் தூங்க. அப்படியே விதவிதமான விலங்குகளினுடைய அந்த பொருட்களை கொண்டு அவர்கள் பல்வேறு விதமான அணிகலன் செய்து அவருக்கு அணிவிக்கிறாங்க. அதை அப்படியே காட்டுறார். காசொலி மணியோடு ஆர்த்த பன்மணி சதங்கை இயங்க காசோடு தொடுத்த காப்பு களன்முனை அரைஞான் சேர்த்தி தேசொடை மறுப்பில் தண்டை சிறிமணி குதம்பை மின்ன மாசது கோலம் காட்டி மறுகிடை ஆடும் நாளில். அப்ப அந்த பகுதிகளில் வீட்டுல அப்படியே தளிர் நடைன்னு சொல்லக்கூடிய அந்த தத்தி தத்தி நடக்கக்கூடிய பருவத்துல அவரை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து பார்க்கிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி தங்கம் வெள்ளி இது மாதிரிலாம் போட்டு அணிகலன் செய்ய முடியாது இல்லையா? அவங்க வேடர் குலத்துல அங்க யானை தந்தம் இன்னும் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து சேர்த்து அவர்கள் பல்வேறு விதமான அணிகலன்களை செய்து அவருக்கு சாத்துகின்றார்கள். அப்படி அந்த அணிகலன்களோடு அவர் அழகாக அந்த வீட்டு பகுதிகளில் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாள்ல தன்மலர் அலங்கல் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மழலை தீஞ்சுள் வண்ணமென் பவளச் செவ்வாய் புதட்டியே வளரான் என்றார். இப்ப அப்படியே நம்முடைய திண்ணனார் அந்த பேசக்கூடிய மழலை சொல் பேசக்கூடிய அந்த காலத்துக்கு வருகிறார். தாதை தாய் மனம் கழிப்ப, அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடையும்படியாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசுறாருன்னு சொல்லணும்ல. தெய்வ சிறுக்கிறார் பெருமான் இங்க என்ன காட்டுறாரு பாருங்க. புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர். அவரோட வாய் நீர் எப்படி இருக்கா? புண்ணிய கங்கையை விட புனிதமாக இருக்கு. எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க இது முன்னாலேயே காட்டுறாரு. பின்னால சிவபெருமானுக்கு எப்படி அபிஷேகம் செய்ய போறார் சிவபெருமானே சொல்லுவார், கங்கையை விட புனிதம். அதை கொண்டு வருமுன்முறைத்தலாக இங்க காட்டுறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மழலை தீஞ்சுள். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம். அந்த குழந்தைய தொட்டு எடுக்கிறதே அவங்களுடைய உடம்புக்கு, தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தைய தொட்டு தூக்குறதே இன்பமா இருக்கும். அவர்களுடைய செவிக்கு இன்பமாக எது இருக்குன்னா அந்த மழலை சொல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அதே போல குழலினிது யாழினிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றால் அந்த மழலையினுடைய சிறப்பை பற்றி அந்த சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த சிறப்புடைய அந்த மழலை தீஞ்சொல் வண்ணமென் பவளச் செவ்வாய் புதட்டியே வளரா என்றார். அப்படியே மெதுவாக மழலை சொல்லால் பேச ஆரம்பிக்கிறார். பொறுகுழி பார்வை பேழ்வாய் முழையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச இருசுடற்கு உள்கண் தீர்க்கும் எழில்வளர் கண்ணீர் மல்கி வருதுளி முத்தம் அத்தாய் முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி சென்றார். காட்டுறாரு. கண்ணப்பர் என்ன செய்யறாராம், குழந்தையா இருக்கும்போது அங்க பார்வைக்காக வைக்கப்படுற விலங்கு புளிய குடிக்கணும்னா முதல்ல ஒரு புளியை அனுப்பி அது சுத்தி இருக்கிற புளியெல்லாம் கூப்பிடும். அதோட குரல்ல உடனே நிறைய புளி வந்துடும், அதையெல்லாம் அடிச்சு போடுவாங்க. அந்த பார்வை விலங்காக இருக்கக்கூடிய புளியினுடைய அது அப்படியே வாயை திறந்த உடனே அது ஏதோ புகை என்று நினைத்து ஏதோ ஒரு மரப்புன்னு நினைச்சு அப்படியே கையை உள்ள யாரு திண்ணனார். அப்படி குழந்தையா இருக்கும்போது கையை விட்ட உடனே
என்ன செய்யறார்? பரிமுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு போச்ச. அப்படியே அருகில் இருந்த நாகன் என்ன செய்யறான்? அப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அருகிலே இருந்த அந்த சிறு குச்சியால், பைந்தலை குச்சியால் போச்ச அடிக்கிற மாதிரி வர, இரு சுடர்க்கு உருகல் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி. இரு சுடர், சூரியன் சந்திரன், இரு சுடருக்கு உருகன் தீர்க்கும். உருகன்னா துன்பம், இரண்டு கண்ணுக்கும் துன்பம் தீர்க்க. இரு சுடர், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வரக்கூடிய துன்பத்தை தீர்க்கக்கூடிய கண்ணா யாருடைய கண்? கண்ணப்ப நாயனாருடைய கண். ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். பின்னால சிவபெருமானுடைய கண்ணுக்கு பதிலாக இந்த கண்ணை எடுத்து வைக்க போறார். அதை சொல்ற, இரு சுடருக்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி. அந்த எழில் வளர்ந்த அந்த கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் மல்குதான். அப்படி அது முத்து முத்தா கருதுளி முத்தம். அந்த முத்து முத்தா அவர் அழுவதை பார்த்து அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி உடனே போய் அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்து தத்தை என்ன செய்ய, குழந்தையை திண்ணனாரை சமாதானப்படுத்தி அந்த அழுகையை, அந்த முத்து கண்ணீர் முத்தை தன்னுடைய வாய் முத்தத்தால் மாற்றி அவளை சிரிக்க வைக்கின்றார் என்று சொல்லி அந்த காட்சியை காட்டுறார். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கண்டிக்க கூடாது. கடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் குடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அந்த மாதிரி ஒரு மகனை தந்தை அடித்தால் தாய் அணைத்துக் கொள்வார், தாய் அடித்தால் தந்தை அணைத்துக் கொள்வார். எனக்கு தந்தையும் தாயுமாக பெருமானே நீங்கள் தான் இருக்கிறீர்கள், அதனால அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். முடியலப்பா, அதனால முடியலன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதை போல இங்கே தந்தை அடித்த உடனே தாய் வந்து அணைத்துக் கொள்கிறார் என்ற அந்த காட்சியை காட்டி, துடிக்குரடு உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்செடி புறம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து. நல்ல நடக்க ஆரம்பிச்சோம். இப்ப நல்லா நடந்து ஓடி விளையாடக்கூடிய அந்த சிறு பருவத்துக்கு வந்துட்டார். துடிக்குரடு ஓட்டி, சின்ன வயசுல பசங்கெல்லாம் ஓட்டுற மாதிரி அந்த நொங்கு வண்டிலாம் நாங்கள் செஞ்சு அந்த காலத்துல ஓட்டி அப்படியே அந்த இருக்கிற இதையெல்லாம் வச்சு ஒரு வண்டி மாதிரி ஓட்டி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து, அந்த நாயெல்லாம் கட்டி வச்சிருக்கிற நாயெல்லாம் அவிழ்த்து இந்த குறும்பெல்லாம் செய்யறார். அறுத்து எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி, அந்த வீடு கட்டி விளையாடுற அந்த சிறுமிகளுக்கெல்லாம் போய் அந்த வீட்டை இடிச்சிருது, காலால எத்தி தள்ளி அருகுரு சிறுவரோடும் குடிச்செடி புறம்பை எங்கும் குறுநடை குறும்பு செய்து அப்படியே ஒவ்வொரு வீடா போய், ஏன்னா நாகனுடைய பிள்ளை இல்லையா, தலைவனுடைய அந்த கூட ஆட்களை சேர்த்துட்டு அப்படியே வீடா போய் அங்கங்க விளையாடுகள் எல்லாம் அந்த குறுநடை குறும்பு செய்து அப்படியே விளையாடி கொடுக்கக்கூடிய அணையன பலவும் செய்து ஐந்தின் மேல் ஆன ஆண்டின் வனை தரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடும் சினைமலர் காவல் ஆடி செருகுடி குறிச்சி சூழ்ந்த புனை மறுப்பு உழலை வேலி புறச்சிறு காணில் போதி. 5 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 6 வயசு ஆயிடுச்சு. 6 வயசு ஆனோம்னா என்ன பண்ணணும்? ஸ்கூல் சேர்க்கணும். கரெக்ட். 6 வயசு ஆனோம்னா ஸ்கூல் சேர்க்கணும். 2.5 வயசுலயே கொண்டு போய் ஆமா ஸ்கூல்ல போய் உட்கார வச்சிருக்காரு. 6 வயசு ஆயிடுச்சு. இவங்களுக்கு என்ன ஸ்கூல் அப்படின்னா வேட்டையாடுறது தான் ஸ்கூல். அதனால அந்த ஸ்கூலுக்கு போறாரு. எப்படி அப்படின்னா வனை திரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடும் கூட அவர் வயதை ஒத்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களோடு சேர்ந்து கொண்டு சினை மலர் காவுள் ஆடி, அங்க மலர் சோலைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் விளையாடி
செருகுடி குறிச்சி சூழ்ந்த புனை மறுப்பு உழலை வேலி. அப்போ உள்ள எப்பவுமே உள்ளடுக்கு பாதுகாப்பு வெளியடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த யானை தந்தத்தால செஞ்சதெல்லாம் வெளியடுக்கு பாதுகாப்பு. அதை தாண்டியும் படை வீரர்கள்லாம் கொஞ்சம் பேர் அங்கங்க காவலுக்கு இருப்பாங்க. அதை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன காடு, அதுக்குள்ள இவங்களுடைய குடியிருப்பு இருக்கு. அந்த சிறு காட்டுக்குள்ள அந்த உலகை வேலி, சிறு வேலியை இருந்து புறப்பட்டு வெளியே போய் புறச்சிறு காணில் போகி அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறு காட்டுக்குள்ள கடுமுயல் பரளினோடும் காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்செவி சாபமான முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து இடு மரத்திரளில் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத. அப்படி கண்ணப்பர் என்ன செய்யறாராம், தின்னனார் போய் முயல் பரல், முயல் குட்டிகள், காண ஏனத்தின் குட்டி, காட்டுப்பன்றியினுடைய குட்டிகள், கொடுவரி குருளை, சிங்க சென்னாய் கொடுஞ்செவிச்சா, இப்படி எல்லா சிறு அந்த விலங்குகளினுடைய சிறு சிறு குட்டிகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து கட்டி அதை வளர்க்கிறாராம். அப்படி நிறைய விலங்குகளை கொண்டு வந்து கட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றார். அலர்வகள் கழிந்த அந்தி ஐயவி புகையும் ஆட்டி புலமுது புறத்தி ஊட்டிக் கொண்டு கண் துயிற்றி கங்குள் புலர ஊன் உணவு நல்கி குறி விளையாட்டின் விட்டு சிலமுறை ஆண்டு செல்ல சிலைமையில் பருவம் சேர்ந்தார். வில்வத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் அதுக்கு நம்முடைய தின்னனாருக்கு வருகிறது. அலர்பகல் கழிந்த அந்தி, பகலெல்லாம் முடிஞ்ச பின்னால ஐயவி புகையும் ஆட்டி, இந்த ஐயவி புகைன்னு சொல்லக்கூடிய அந்த சாமானிய புகையெல்லாம் குழந்தைகளுக்கு காட்டுவாங்க. அப்படியெல்லாம் ஆட்டி குளமுதுகுரத்தி ஊட்டி கொண்டு, அங்கே குளமுதுகுரத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அப்பெல்லாம் வளர்ப்பு தாய், செவிலித்தாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாய் வளர்ப்புக்கு கண் துயிற்றி தூங்க வைத்து இருக்க புலர ஊன் உணவு நல்கி, அவருக்கு அந்த அவங்களுடைய வழக்கப்படி, வேடர்களுடைய வழக்கப்படி ஊன் உணவை எல்லாம் கொடுத்து அவரை விளையாட விட்டு அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறார். வளர்ந்து கொண்டு வரக்கூடிய காலத்துல சில முறை ஆண்டு செல்ல, சரியா 12 வயசு நம்முடைய தின்னனாருக்கு வந்து சிலை பயில் பருவம் சேர்ந்தார். என்ன பருவத்துக்கு வர்றார்னா, வில்வித்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவத்துக்கு நம்முடைய தின்னனார் வந்து சேருகின்றார் என்று இந்த 27வது பாடல்ல நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தை உள்மகிழ புள்ளி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தை அத்துறையில் மிக்க முதியரை அழைத்து கூட்டி வந்த நாள் குறித்து எல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். இப்போ முறையா அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம போய் ஸ்கூலில் சேரணும், விஜயதசமி அன்னைக்கு போய் கோயிலில் அரிசியை குட்டி எழுத போட வச்சு அப்புறமேட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறமா, அதுக்குரிய நாள் தான் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தை உள்மகிழ புள்ளி, அப்படியே மகனை கட்டி அணைத்து சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தை அத்துறையில் மிக்க முதியரை அழைத்து, அந்த துறையில சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய வேடர்கள் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து வந்த நாள் குறித்து, எந்த நாள்ல இந்த பயிற்சியை தொடங்குறது என்பதெல்லாம் குறித்து எல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். உடனே அங்க இருக்கக்கூடிய மற்ற வேடர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறார்கள். வேடர்தம் கோமான் நாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில்பிடிக்கின்றான் என்று ஆடியல் துடியும் சாற்றி அரைந்தவே ஓசை கேட்டு
மாடுயர் மலைகள் ஆளும் மரக்குல தலைவர் எல்லாம் அங்க அருகருகில் இருக்கக்கூடிய இவர்களுடைய நட்பு குழுக்கள் அவங்கெல்லாம் புறப்படுறாங்க. என்ன வேடர்தம் கோமான் நாகன், வேடர் தலைவனாகிய நாகன் வென்றிவேல் அருளால் பெற்ற முருகப்பெருமானுடைய திருவருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன், சிறப்புடையவர்களை விட சிறப்பு மிக்க திண்ணன் வில்பிடிக்கின்றான் என்று, அவன் வில்வித்தை பயிலப் போகின்றான் என்று ஆடியல் துடியும் சாற்றி, அங்கே துடி என்று சொல்லக்கூடிய சிறு பறை முழக்கி அரைந்த பேர் ஓசை கேட்டு செய்தி அவர்கள் எல்லாம் சொல்ல கேட்டு மாடுயர் மலைகளாலும் மரக்குல தலைவர் எல்லாம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியும் தோளும் கொலைபுரி களிற்றுக்கோடும் பீடியின் குவையும் தேனும் தொலைவில் பல் நரவும் ஊனும் பலங்களும் கிழங்கும் துன்ற சிலைபையில் வேடர் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார். இப்ப இந்த செய்தி எல்லாருக்கும் சொன்ன உடனே எல்லாரும் திண்ணனார் வில்பிடிக்கின்றார், திண்ணன் வில்பிடிக்கின்றான் என்று சொல்லி வில்வித்தை பயிற்சி களத்திற்கு திண்ணனார் வரக்கூடிய அந்த விழாவை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய மற்ற அந்த குழுக்களினுடைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய குடிமக்களை பார்த்து என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கொண்டு போங்கன்னு சொல்லி மலைபடு மணியும், மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விளையக்கூடிய மணிகளும் பொன்னும் தரளமும் வரியின் தோளும், அங்க பல்வேறு விலங்குகளினுடைய தோல், புலித்தோல், கொலைபுரி களிற்று கோடும் யானை தந்தம், பீலியின் குவையும் மயில் இறகும் தேனும் தேன், தொலைவில் பல் நரவும் அதை தாண்டி சிறப்புடைய பல்வேறு தொலைவில் கிடைக்கக்கூடிய தேன்கள் முதலான பல்வேறு வகை உணவு, ஊனும் இறைச்சி பொருளும், ஊன் பழங்களும் பல்வேறு விதமான உணவுப் பொருளும், கிழங்கும் துன்ற சிலை வயல் வேடர் கொண்டு திசைதோறும் நெருங்க வந்தார். எல்லா திசைகளிலிருந்தும் அந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். மல்டிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட மாறில் சீரூர் எல்லையில் அடங்காவண்ணம் ஈண்டினர் பிறந்தார். எங்கும் பல்வெரும் கிளைஞர் போற்ற பராய்க்கடன் பலவும் செய்து வில்விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோமான். எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்த பொருளை அந்த வீட்டுல இல்ல, அந்த ஊர்லயே வைக்க முடியலையா, அவ்வளவு பொருள் நம்முடைய சின்னனாருக்காக வந்து சேர்ந்தது என்று சொல்லி இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பராய்க்கடன் அந்தந்த வனதேவதைகளுக்குரிய அந்த விழாக்களை எல்லாம் செய்து வில்விழாவை தயார் செய்யுங்க என்று வேடர் தலைவராகிய நாகன் சொல்லுகின்றார். பான்மையில் சமைத்துக் கொண்டு படைக்களம் விளைஞர் ஏந்த தேனலர் கொன்றையாடம் திருச்சிலை செம்பொன் மேருவானது கடலின் நஞ்சமாக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதம் ஆக்கும் சிலகினை காப்பு சேர்த்தார். இங்க ஒரு வில் தயார் பண்றாங்க. யாரு? திண்ணனார் பிடிப்பதற்காக ஒரு வில் தயார் செய்யறாங்க. அப்படி அந்த வில் தயார் செய்யறப்ப அந்த வில்லை எப்படி காட்டுறார்? சிவபெருமானுடைய வில் போல இருக்கும் அந்த வில்லு. இப்படி தேனலர் கொன்றையார்தம் திருச்சிலை, பெருமானுடைய வில் எதுங்க? காண்டிபமா. சிவபெருமானுடைய வில்லா காண்டிபம்? தில்லுன்னு சொல்லியாச்சு. மேருமலையை இல்லாத வளைந்தார் முப்புறங்கள் அடிக்கும் போது அதை சொல்றார். தேனலர் கொன்றையாளம் திருச்சிலை சொம்பன் மேருவானது. இந்த மேருமலை சிவபெருமானிடத்துல வில்லா இருந்தது. அடுத்து இன்னொரு முறை என்ன பண்ணது? கடலை கடைகின்ற போது என்னவா இருந்தது? மத்தாக இருந்தது. அப்போ மேருமலை என்ன ஆகுது? மத்தாக இருந்து என்ன செஞ்சுதா? சிவபெருமானுக்கு வில்லா இருந்து என்ன பண்ண வேண்டியது? கடல்ல நஞ்சை கொடுத்துதான் அவருக்கு. கடலின் நஞ்சமாக்கிட அவர்க்கும் அவர்க்கே பின்னும் காணவும் அமுதம் ஆக்கும். பின்னால வேட்டையாடி சிவபெருமானுக்கு அமுதம் அடைக்க போகிறார் திண்ணனார். அப்படிப்பட்ட சிறப்புடைய வில்லாக மாறிச்சான். முன்னால ஒரு காலத்துல நாம சிவபெருமானுக்கு நஞ்ச கொடுத்துட்டோம்.
இப்பவாவது நல்ல பல விலங்குகளை வேட்டையாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வில் வந்து இங்கே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார். சிலையினை காப்பு கட்டும் தின்புலி நரம்பில் செய்த நலமிகு காப்பு நன்னால் நாகனார் பயந்த நாகர் குளம்பிலங்கு அரிய குன்றின் கோலமுன் கையில் சேர்த்தி மலைமுறை மக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத்து எம்பினார்கள். முன்னால அந்த வில்லுக்கு காப்பு செய்தார்கள். அடுத்து அந்த வில்லை குடித்து பயிற்சி எடுக்கக்கூடிய திண்ணனாருக்கு காப்பு கட்டுகின்றார்கள். அப்ப அந்த புலி நரம்பினால் செய்த அந்த காப்பை அவருக்கு கட்டி அங்கே அது இருக்கக்கூடிய வேடர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லுகின்றார்கள். ஐவன அடிசில் வெவ்வேறு அமைந்தன புல்பால் சொன்றி மெய்வரை திணை மென்சோறு மூங்கில் பதங்கள் மற்றும் கைவினை எயினர் ஆக்கி தந்த ஆக்கி கலந்த ஊன்கிழங்கு துன்ற செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சினவில் வேடர். அப்ப விழான்னா ஒரு விருந்து நடக்குது. ஐவன அடிசில், ஐவனங்கிற அந்த மலை நெல்லினால் உருவாக்கப்பட்ட சோறு. வெவ்வேறு அமைந்தன புல்பால் சொன்றி, அந்த புல்லிலிருந்து வரக்கூடிய அரிசி. மெய்வரை திணை மென்சோறு, திணை அரிசியினால் செய்யப்பட்ட சோறு. மூங்கில் வன்பதங்கள், மூங்கில் அரிசியினால் செய்யப்பட்ட சோறு. சோறு 4 வகையா சமைச்சிருக்கிறார். கைவினை எயினர் ஆக்கி கலந்த ஊன் கிழங்கு துன்ற செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர். அப்படியே மலை மாதிரி இதெல்லாம் செஞ்சு குடிச்சு வச்சிருக்காங்களாம். சோறு ஊனும் இதுவும் கலந்த அந்த கிழங்கு, பல கிழங்குகளை கலந்த அந்த பல்வேறு விலங்குகளினுடைய ஊன், அவற்றையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் செய்து வைக்க மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்களாம். செந்தினை இடியும் தேனும் அருந்துவார், தேனில் தோய்த்து வெந்த ஊன் அயில்வார், வேரி விலங்கனி கவலம் கொள்வார், நந்திய ஈயல் உண்டி நசையோடு மிசைவார், வெவ்வேறு அந்தமில் உணவின் மேலார் ஆயின அளவிலார்கள். அங்க என்ன செய்யறாங்களா, எல்லாரும் வந்து செந்தினை இடியும் தேனும் மருந்துவார், தேனும் தினைமாவும் சாப்பிடுறாங்க. தேனில் தோய்த்து வெந்த ஊன் அயில்வார், அந்த வேக வைத்த இறைச்சியை தேன்ல கலந்து சாப்பிடுறாங்களாம். வேறு விலங்கனி கவலம் கொள்வார், விளாம்பழத்தினுடைய அந்த சதையை எடுத்து தேன்ல கலந்து சாப்பிடுகிறார்களாம். நந்திய ஈயல் உண்டி நசையோடு மிசைவார், ஈசலெல்லாம் எடுத்து பொரிச்சு பொரியலாக்கி சாப்பிடுறாங்க. அடுத்து வெவ்வேறு அந்தமில் உணவின் மேலோர் ஆகினர் அளவிலார்கள். இப்படி 4 வகையான சோறு, பல வகையான கறி கிழங்குகள் எல்லாவற்றையும் கலந்து அவங்க பாட்டுக்கு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளவு சாப்பிட்டாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் மகிழ்ச்சியோடு உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். அயல்வரை குளத்தில் வந்தார், அருங்குடி இருப்பின் உள்ளார், இயல்வகை உணவில் ஆழ்ந்த ஏற்றியர் எயினரெல்லாம் உயர்கதிர் உச்சி நீங்க ஒளிவில் பல் நரபு மாந்தி மயலுறு கழிப்பின் நீதி வரிசிலை விடவு கொள்வார். உடனே என்ன செய்யறாங்க, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்றாங்கன்னா, கதிர் உச்சி நீங்க அப்படியே மாலை பொழுதான உடனே நரவு மாந்தி அங்க இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பிடித்து விட்டு அந்த கல்லினுடைய கழிப்புல அவங்க எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாசிலை படலை சுற்றி பன்மலர் தொடையல் சூடி காசுடை வடத்தோல் கட்டி கபடிமை கழுங்கள் பூண்டு மாசில் சீர் வெற்றி முன்னா வருதுரை கண்ணி சூடி ஆசிரியன் ஏந்தும் அடற்சிலை மருந்து சூழ்ந்தார். வில்வத்தை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் பாசிலை படலை சுற்றி அவர் அணிகளெல்லாம் அணிந்திருக்க உடல் ஒரு இலைகளாலான ஆடை அணிந்து பண்பலர் தொடைகள் சூடி பல்வேறு விதமான மலர்களால் உருவாக்கப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டு காசுடை வடத்தோல் கட்டி, அந்த புலித்தோல் முதலாக இருக்கக்கூடிய அந்த தோல் கட்டி கபடிமை களங்கள் பூண்டு, அந்த வடைக்கலக்கூடிய அந்த களங்கள் எல்லாம் பூண்டு
மாசில் சீர் வெற்றி முன்னா வருதுரை கண்ணி சூடி. அங்கே வெற்றி முதலாக இருக்கக்கூடிய அந்த துறைக்குரிய வெற்றி, கரந்தை, உளினி, நொச்சி என்று சொல்லக்கூடிய அந்த புறத்திணைகளிலிருந்து வரக்கூடிய அந்த பூவை எல்லாம் சூடி. ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடச்சிலை மருந்து சூழ்ந்தார். இந்த குற்றமில்லாத ஆசிரியர், அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குற்றமில்லாத ஆசிரியர், அவர் பயன்படுத்தி அந்த வில் அதுல எடுத்து அந்த வில்லை சொல்லி கொடுத்த அடற்சிலை மருந்து சூழ்ந்தார். தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் தொலைகுள் வேயும் எந்திசை நிறைந்து வெம்ம எழுந்த பேர் ஒளியினோடும் திந்திகள் மரகர் ஆர்ப்பு சேன்பு சும்பு இடுத்து செல்ல கொண்ட சீர் விழவு பொங்க குறிச்சியை வளம் கொண்டார்கள். இப்போ அவங்களுடைய மரபுப்படி ஆசிரியர் அந்த திண்ணனாருக்குரிய வில்லை எடுத்து கொடுக்க, அப்படி எடுத்து கொடுத்த உடனே அதை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வருகிறார்கள். அப்படியே முரசு துடிகள் எல்லாம் கொட்டி கொண்டு ஒரு பெரும் ஆரவாரத்தோடு அந்த குறிச்சியை வளம் கொண்டார்கள். அப்படியே வளம் இதுதான் திண்ணனார் பிடிக்கக்கூடிய வில் என்று அந்த அனைவருக்கும் காட்டுகின்றார்கள். குன்றவர் களி கொண்டாட ஒடிச்சியர் துணங்கை ஆட துன்றிய மகிழ்ச்சியோடும் சூரர மகளிர் ஆட வென்றிவிழ் விழவினோடும் விருப்புடை 7ஆம் நாளாம் அன்று இருமடங்கு செய்கை அழகுற அமைத்த பின்னர். 6 நாள் இப்படி விழா நடக்குது. முதல் நாள் ஆரம்பிச்சு வில்லெல்லாம் தயார் செய்து வில்லுக்குரிய ஆசிரியரை அழைத்து கொண்டு வந்து அவர் கையால் கொடுக்க அந்த வில்லை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக அப்படியே அந்த 6 நாள் விழாவை செய்து 7ஆம் நாள் அதுவரைக்கும் நடந்த விழாவை விட சிறப்புடையதாக இந்த 7வது நாள் விழாவை செய்கிறார்கள். 2 மடங்கு சிறப்புடையதாக செய்கிறார்கள். வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்கு பல் இயங்கள் ஆர்ப்ப தங்கள் தொல்மரபின் விஞ்சை தழுத்தொழில் வளவர் தம்பால் பொங்கு ஒளி கரும்போல் ஏற்றி பொருசிலை பிடிப்பித்தார்கள். பொருசிலை பிடிப்பித்தார்கள். இங்க வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில், கதிரவன் உச்சிக்கு வரக்கூடிய அந்த நண்பகல் வேலை சரியாக அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சரியான 12 மணி உச்சி பொழுதிலே வரக்கூடிய நேரத்துல மங்கள வாழ்த்து மல்க, எல்லோரும் மங்கள வாழ்த்துக்கள் முழங்க, மருங்கு பல் இயங்கள் ஆற்ற பல்வேறு விதமான வாத்தியங்கள் எல்லாம் இசைக்க, தங்கள் தொல் மரபின் விஞ்சை தனுத்தொழில். என்னன்னா வேடர்களுக்கு முக்கியமானது வில் தான். ஏன்னா தூரத்திலிருந்து அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்கு உரிய கருவியாக இருப்பது வில்லுதான். அந்த வில் அம்பு கொண்டு ஒரு புலியோ அல்லது ஒரு சிங்கமோ அதுகிட்ட போய் நம்ம படத்துல எல்லாம் கதாநாயகன் சட்டை போடுற மாதிரிலாம் போய் புரண்டு கத்தியெல்லாம் வச்சுட்டு குத்திட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும், தூரத்தில் இருந்து அதை வில்லால் அடிக்கணும். அது போல இருக்கக்கூடியதுல வில்வித்தை ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு. அதனால தங்கள் தொல் மரபின் விஞ்சை தடுத்தொழில் வளவர் தம்பால் பொங்கொலி கரும் போர் ஏற்றை, அப்படியே ஒரு ஒளி வீசக்கூடிய, முன்னே சொன்னோம்லையே அவர் பிறந்தப்ப எப்படி இருந்தார், சூரியன் கருப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்த திண்ணனார் அப்படியே அந்த கரிய ஒளி வீசக்கூடிய திண்ணனார் போர் ஏற்றை பொருசிலை பிடிப்பித்தார்கள். அந்த வில் பிடிப்பதற்காக கூறாங்க. பொன்கட வரையின் பாங்கர் புரிவுறு கடன் முன் செய்த வில் தொழில் களத்தின் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி நாளும் அடச்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம். அப்படியே அந்த மங்கள விழாவெல்லாம் நிகழ்த்தி வைக்கப்பட்ட அந்த வில்லை சென்று விதிமுறை வணங்கி, எப்பவுமே ஒரு பொருளை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கற்றுக்கொள்கிற வித்தை மேல முதல்ல ஒரு அன்பு இருக்கணும், அதுகிட்ட ஒரு பக்தி இருக்கணும். நம்மளா திருமுறை படிக்கணும், டப்புன்னு அப்படி எடுத்து படிக்கக்கூடாது. திருமுறை எடுக்கிறோம்னா எடுத்து இது சொற்கோயில் தேவனுடைய
அப்புறமேட்டு படிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்படி போன உடனே விதிமுறை வணங்கி அப்படி போய் வில்லை வணங்கி, அதுக்கப்புறம் அதை மட்டும் வணங்கினா போதுமா? வணங்கணும். வில்லை வில்வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியரை, குருவை வணங்கி, விதிமுறை வணங்கினா இதெல்லாம் எப்படி விதிப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கணும். விதிமுறை வணங்கி மேலும் அற்றை நாள் தொடங்கி, அந்த நாள்ல இருந்து தொடங்கி அடச்சிலை ஆண்மை முற்ற கற்றனர். அந்த வில்வித்தையில முழுமையாக கற்றுக்கொண்டனர். என்னையாலும் காணவருக்கு அரிய சிங்கம், காணவர்களுக்கு அரிய சிங்கமாக இருக்கக்கூடிய திண்ணனார் இப்படிப்பட்டவராம். என்னை ஆள்பவர், தெய்வ சேக்கிழார் சொல்றார், என்னுடைய தலைவர் என்னை ஆளக்கூடியவர் என்று சொல்லி கண்ணப்ப நாயனாரை, திண்ணனாரை இங்கே காட்டுகின்றார் என்று. மன்னவன் சிலையும் மற்ற படைகளும் மலர கற்று கண்ணகள் சாயல் பொங்க கலைவளர் திங்களே போல் எண்ணிரண்டு ஆண்டின் செவி எய்தினார் எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொழிவு போல்வார். இங்க புண்ணியம் தோன்றி மேல் மேல் வளர்ந்ததை போல இங்கே வில்வித்தை மட்டுமல்லாம மற்றும் பல படைக்கலங்களையும் பயன்படுத்துவதற்குரிய முறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு எப்ப வர? எண்ணிரண்டு ஆண்டின், எத்தனை வயசு? 16 வயசு. எண்ணிரண்டு 16 வயது அப்படின்னு அந்த 16 வயசுக்கு வந்து சேருகிறார். எண்ணிரண்டு ஆண்டின் செவ்வி எய்தினர், அந்த இளமை மீதூரக்கூடிய பருவம். எண்ணிரண்டு ஆண்டு. எப்ப வில்படை பயிற்சிக்கு போனார்? 12 வயசுல. எப்ப திரும்ப வரார்? 16 வயசுல. அப்ப 4 வருஷம் வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படி எப்படி இருக்கிறாராம்? புண்ணியம் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொழிவு போல்வார். அப்படியே புண்ணியம் குழந்தையா இப்ப மேல மேல வளர்ந்து 16 வயதுடைய இளம் பிராயத்தராக அந்த இளமை பருவம் மீதூர இருக்கக்கூடிய அந்த சிறந்த நிலைக்கு நம்முடைய திண்ணனார் வந்து சேருகின்றார் என்று காட்டுகின்றார். இவ்வண்ணம் திண்ணனார் நிரம்பு நாளில் இருங்குறவர் பெருங்குறிச்சிக்கு இறைவன் ஆய மைவண்ண வரை நெடுந்தோல் நாகன் தானும் மலை எங்கும் வனம் எங்கும் வரம்பில் காலம் கைவண்ண சிலை வேட்டையாடி தெவ்வர் கணம் நிறைகள் பல கவர்ந்து காணம் காத்து மெய்வண்ணம் தளர் மூப்பின் பருவம் எய்தி வில் உழவின் பெருமுயற்சி மெலிவானான். இங்க 2 காட்சி. முதல் பாட்டுல திண்ணனார் என்ன செய்கிறார்? வில்வித்தை எல்லாம் பயின்று தயாராகி வந்திருக்கார். இந்த காலகட்டத்துல இங்கே நாகன் என்ன செய்கிறார்னா, அந்த வில்வித்தையினுடைய தளர்வு காரணமாக வில்லெடுத்து அம்பு விட முடியாமல் மெலிந்து போயிருக்கின்றான் காட்சியை காட்டுறார். இவ்வண்ணம் திண்ணனார் நிரம்பு நாளில் இருங்குறவர் பெருங்குறிச்சிக்கு இறைவனாய மைவண்ண வரை நெடுந்தோல் நாகன் தானும். அது வரைக்கும் இந்த திண்ணனார் பிறந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் மலை எங்கும் வனம் எங்கும், இந்த மலையிலையும் காடுகள்லையும் வரம்பில் காலம், அளவில்லாத காலம் கைவண்ண சிலை வேட்டையாடி தன்னுடைய கைவண்ணத்தால் என்ன செய்கிறார்? சிலை வேட்டை, இந்த வில் கொண்டு அம்பு கொண்டு வேட்டையாடி தெவ்வர் கணம் நிறைகள் பல கவர்ந்து பகைவர்களுடைய பொருளை எல்லாம் கவர்ந்து பல்வேறு நிறைகள் பல கவர்ந்து, நிறைகள் ஆணிரைகள் அந்த பசு கூட்டங்கள் மற்ற இருக்கக்கூடிய அத்தனையையும் கவர்ந்து காணம் காத்து, அது மாதிரி பகைவர்கள் வந்து இவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போகாம அந்த காட்டை காத்து மெய்வண்ணம் தளர் மூப்பின் பருவம் எய்தி, அந்த மூப்பு பருவம் எய்தி விழ்வுளவின் பெருமுயற்சி மெலிவானான். அப்போ வேட்டையாட முடியாத சூழலுக்கு நாகன் வந்து சேருகின்றான் என்று இந்த 43வது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அங்கன் மலை தடஞ்சாரல் குணங்கள் எங்கும் அடல் ஏனம் புலி கரடி கடமை ஆமா
வெங்கண் மறை கலையொடு மான் முதலாய் உள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர் காலை திங்கள் முறை வேட்டை வினை தாழ்த்தது என்று சிலைவேடர் தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் குலமுதல் தலைவனாகி உள்ள தந்தெறியல் நாகன்பால் சார்ந்து சொன்னார். அப்போ அந்த அவர்களுடைய அந்த யானை தந்தங்கள் பாதுகாப்பு அரணாக ஊனப்பட்ட வேலியுடைய அந்த பாதுகாப்பு அரணுக்கு மிக அருகில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மிருகங்கள் எல்லாம் வருது. அடல், ஏனம், காட்டுப்பன்றி, புலி, கரடி, கடமை, ஆமா, கடமை, அந்த காட்டு பசுக்களும் காட்டு எருமை அந்த முதலாக இருக்கக்கூடிய வெங்கண் மறை அந்த காட்டு மான்கள், கலைமான்கள் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விலங்குகள் எல்லாம் என்ன செய்யுதான் அவங்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு அருகிலே வருகிறது. மிக நெருங்கி மீதூர் காலை. இது எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா திங்கள் முறை வேட்டை வினை தாழ்த்தது. மாதந்தோறும் வேட்டையாடக்கூடிய அந்த நிகழ்வு இப்ப தவறி போச்சு. ஏன்? நாகனுக்கு வயதாகி அந்த வில் முயற்சியை அவர் விட்டுட்டார். உடனே இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க நேரா போய் என்ன சொல்றாங்க, தங்கள் குல முதல் தலைவனாகி உள்ள தன்கெறியல் நாகன்பால் சார்ந்து சொன்னார். தலைவரே, இப்படி நம்மளுடைய பகுதிக்கு அருகில விலங்குகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் வேட்டையாடாமல் விட்டோம்னா என்ன பண்ண, உள்ள வந்துடும். அதனால நாம் வேட்டைக்கு செல்ல வேண்டும்னு சொல்றாங்க. சொன்ன உரை கேட்டலுமே நாகன் தானும் சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி முன்னவர்கட்கு உரை செய்வான். மூப்பினாலே முன்பு போல் வேட்டையினில் முயலகில்லேன். என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கை கொன்மின் என்ற போதின் அன்னவரும் இறங்கி பின்மகிழ்ந்து தங்கோன் அடி வணங்கி இம்மாற்றம் மறைகின்றார்கள். சொன்ன உரை கேட்டலுமே, இப்படி திங்கள் வேட்டை இது தவறி போச்சு, அதனால இந்த விலங்குகள்லாம் நம்மளுடைய குடியிருப்பு பகுதிக்கு அருகில் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே நாகன் தானும் அதை கேட்ட நாகன் சொல்றான், சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி முன்னவர்கட்கு உரை செய்வான். அப்ப அந்த முதுமையின் காரணமாக அவன் சொல்றான், மூப்பினாலே முன்பு போல வேட்டையினில் முயலகில்லேன். என்னுடைய மூப்பு காரணம், முதுமை காரணமாக என்னால என்ன செய்ய முடியல, முன்பு போல வேட்டையாட முடியல. என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கை கொன்பின். என்னுடைய மகனாகிய திண்ணனை நீங்கள் எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே அன்னவரும் இறங்கி எல்லாரும் உடனே வருத்தப்படுறாங்களா, இதுக்கு திறனார அரசனாக இருக்கிறார் இல்ல, நாகர் முடியலைன்னு சொல்றதுக்காக வருந்தி பின் மகிழ்ந்து, எதுக்காக மகிழ்ச்சி அடைகிறாங்க, திண்ணனார் ஆமா தலைவராகிறாருங்கிறதுக்காக மகிழ்ந்து தம் கோன் அடி வணங்கி இம்மாற்றம் மறைகின்றார்கள். உடனே அரசனை வணங்கி சொல்றாங்க, இத்தனை காலமும் எனது சிலைக்கு தங்கி. எப்படின்னா ஒரு முதிர்வு வரும்போது அடுத்து வரக்கூடிய தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். ஒரு செய்தி வரும், ஒரு திருமணத்துல மடாதிபதி இருக்கிறார், அவரை போய் பார்க்க போறாங்க. போகும்போது எல்லாரும் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, மற்றவரும் ஒருத்தர் புகழ்ந்து சொல்றாரு. சொன்ன உடனே என்னங்க என்ன இருந்தாலும் போன குரு மாதிரி உங்களால வர முடியாதுல்ல, என்ன சொல்றீங்க, இல்ல அவரை விட சிறந்த ஒருத்தரை அடுத்த தலைவராக கொண்டு வந்திருக்கார், உங்களால முடியாதுல்ல, உங்களோட சிறந்தவரை யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதை போல அந்த நாகனுடைய தலைமைக்குள்ள நாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை காலமும் எனது சிலைக்கு தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம். இன்னும் அத்தன் எனது அருள் வழியே நிற்பது அல்லால் அடுத்த நெறிவேறு உளதோ, அதுவே அன்றி மெய்த்த விரல் திண்ணனை உன் மரபில் சால மேம்படவே பெற்று அளித்தாய். விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை ஈண்டு அழைத்து
நுங்கள் வரை ஆட்சி அருள் என்றார் மகிழ்ந்து வேடர். அப்ப இங்க சொல்றாங்க, இத்தனை காலமும் நினைவு சிலை கீழ் தங்கி இனிதி உண்டு தீங்கின்றி இருந்தோம். அப்படியே காட்டுறாங்க. தசரதன் இனிமேல் என்னால முடியாது, அதனால என்னுடைய மகனை நான் அரசனாக்குகிறேன். அப்ப எல்லாரும் எப்படி அந்த மனநிலையில் இருந்தாங்களோ அது போல இருக்காங்க. இத்தனை காலமும் எனது சிலை கீழ் தங்கி என்னுடைய வில்லின் கீழ் இருந்து, ஏன்னா அதுதான் பாதுகாப்பு, வில்லின் கீழ் இருந்து இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம். நாங்க எதை பத்தி கவலைப்படாம எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தோம். இன்னும் அத்தனது அருள்வழியே நிற்பதெல்லாம் அடுத்த நிறைவேறுவதோ. எங்களை இத்தனை காலம் கட்டி காத்த உங்களுக்கு, உங்களுடைய வார்த்தைக்கு வேறு மறுப்பு சொல்லக்கூடிய காலம் உள்ளதோ வேற இருக்கா? அது மட்டுமல்ல, நீங்க சொன்னதுக்காகவும் மட்டுமல்லாமல் என்ன சொல்றார், மெய்த்த விரல் திண்ணலை உன் மரபில் சால மேம்படவே பெற்றளித்தாய். உங்களுடைய மரபுல இதுவரைக்கும் வந்த தலைவர்களை விட சிறப்புடைய தலைவராக திண்ணனாரை கொண்டு நீ அளித்தாய், அவர்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாய். விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனை ஈண்டு அழைத்து உங்கள் வரை ஆட்சி அருள், அரசாட்சியை என்ன பண்ணுங்க, திண்ணனாருக்கு கொடுங்கள் என்று வேடர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அங்கே சொல்லுகின்றார்கள் என்று இந்த பாடல்ல காட்டுகின்றார். சிலை மறவர் உரை செய்ய நாகன் தானும் திண்ணனை முன் கொண்டு வர செப்பிவிட்டு மலை மருவு நெடுங்கானில் கன்னி வேட்டை மகன் போக காடுபடி மகிழ ஊட்ட தலைமரபின் வழிவந்த தேவராட்டிதனை அழைவின் என அங்கு சார்ந்தோர் சென்று நிலைமை அவள் தனக்கு உரைப்ப நரை மூதாட்டி நெடிது உவந்து விருப்பினோடும் கடிது வந்தாள். எல்லாம் பார்த்துக்கங்க, வேடர்கள் குலத்துல கூட பெண் தான் குருவா இருந்திருக்க. தேவராட்டி உடைய சமயம், காரைக்கால் அம்மையாரால் வளர்க்கப்பட்ட சமயம் நம்முடைய சமயம். அதனால பெண்களால் வளர்க்கப்பட்ட, பெண்களுக்கு சிறப்புடைய சமயம். அதனாலதான் இந்த வகுப்புலையும் பாருங்க, பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதனால பெண்களால் வளர்க்கப்பட்ட சமயம் நம்முடைய சமயம். அதனால அந்த தேவராட்டியை எப்படி கூட்டிட்டு வர்றாங்கன்னு பாருங்க. சிலை மரவர் உரை செய்ய நாகன் தானும் திண்ணனை உன் கொண்டு வர செப்பி விட்டு மலை மரவு நெடுங்கானில் கன்னி வேட்டை மகன் போக, முதலாக திண்ணனார் வேட்டையாட போக காடு பலி மகிழ ஊட்ட, அந்த காட்டுக்கு பலி ஊட்டுவதற்காக தலைமரபின் வழி வந்த தேவராட்டிதனை அழைவின், அந்த தேவராட்டியை கூட்டிடுவாங்க. இந்த பலி பணதேவதைகளுக்கெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தேவராட்டியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று நாகன் சொல்ல, அங்கு சார்ந்தோர் சென்று நிலைமை அவள் தனக்கு உரைப்ப நரை மூதாட்டி, அந்த நரை பருவும் கூடிய அந்த தேவராட்டி நெடிது உவந்து விருப்பினோடும் கடிது வந்தார். ஏன்னா நாகன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக, அப்படியா நாகன் கூப்பிடுறானா, அதாவது நான் வருகிறேன் என்று மிக வேகமாக மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வருகிறாராம். காணில் வரித்தலில் துதைந்த கன்னி சூடி கலை மறுப்பின் அறிந்த குழை காதில் பெய்து மானின் வயிற்று அரிதார திலகமிட்டு மயில் கழுத்து மணவுமணி வடமும் பூண்டு தான் இழிந்து திறங்கி முளை சரிந்து தாழ தாளை தலைப்பீழி மரபுதி மேல் சார எய்தி பூ நெருங்கு தோலை மலி சேடை நல்கி போர்வேடர் கோமானை போற்றி நின்றார். காணில் வலித்தளிர் சுதைந்த கன்னி சூடி, அங்கே மாலையாக அந்த தளிர் இலைகளை கொண்ட மாலை சூடி கலை மறுப்பின் அறிந்த குழை காதில் பெய்து, கலைமானுடைய கொம்பினால் செய்யப்பட்ட குழை என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டை காதிலே அணிந்து கொண்டு மானின் வயிற்று அரிதார திலகமிட்டு, மான் வயிற்றிலிருந்து சொல்லக்கூடிய அந்த கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய அந்த திலகத்தை இழுத்து கொண்டு மயில் கழுத்து மணவு மணி வடமும் பூண்டு, அங்கே மணிகளால் கொடுக்கப்பட்ட அந்த மாலையை அணிந்து கொண்டு
தான் இழிந்து திறங்கி முளை சரிந்து தாள தலைப்பீழி மரபுரி மேல் சார எய்தி மரபுரி தரித்து கொண்டு பூ நெருங்கு தோரை மலி சேடை நல்கி, அங்கே பூக்களும் அரிசி அந்த அச்சதையும் பூவும் அச்சதையும் கலந்து கொண்டு வந்து கொடுத்து போர்வேடர் கோமானை போற்றி நின்றார். அந்த உடனே ஏன்னா தேவராட்டி அந்த காடுபடி ஊட்டக்கூடிய தேவதைகள் வனதேவதைகளுக்குரிய அந்த பூசைகளை செய்யக்கூடிய அந்த தேவராட்டி வந்த உடனே என்ன செய்கிறாள்? அந்த பிரசாதத்தை கொடுக்கின்றார். அந்த அச்சதை பூவும் அச்சதையும் கொடுத்து நாகனை பார்த்து நிற்கின்றாள். அப்படி நின்ற உடனே நின்ற முதுகுற கோல படிமத்தாலை நேர் நோக்கி, அன்னை நீ நிரப்பு நீங்கி நன்று இனிதின் இருந்தனையோ என்று கூறும் நாகன் எதிர்நலம் பெருக வாழ்த்தி நல்ல மென்தசையும் ஈயலோடு நரவும் வெற்பில் விளைவளனும் பிறவளனும் வேண்டிற்று எல்லாம் அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன் அழைத்த பணியன் என்றால் அணங்கு சார்ந்தாள். அங்கே அந்த தேவராட்டி வந்தவுடனே அரசராகிய நாகன் கேட்கிறான் அந்த தேவராட்டியை பார்த்து, அன்னையே நீ நிரப்பு நீங்கி நன்று இனிதின் இருந்தனையோ, நீ எந்த விதமான குறை இல்லாம நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே நாகன் எதிர்நலம் பொருக வாழ்த்தி அவனை திரும்ப வாழ்த்தி நல்ல மென்தசையும் ஈயலோடு நரவும் வெற்பில் விளைவளனும் பலவளனும் வேண்டிற்று எல்லாம் நல்ல மென்தசை, ஏன்னா வயசாயிருச்சு, கடக்குன்னு கடிச்சு சாப்பிட முடியாது, அதனால மென் தசை கொடுத்து ஈயலோடு ஈசல் எல்லாம் கொடுத்து நரவும் தேன் முதலாக இருக்கக்கூடியவற்றையும் வெற்பில் விளைவளனும் மலையில என்னென்னலாம் விளையுதோ அதெல்லாமும் பிறவளனும் மலையில மட்டுமில்லாம வேறு பல இடங்கள் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் வேண்டிற்று எல்லாம் எனக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் அன்று நீ வைத்தபடி அன்று நீ சொல்லி இதெல்லாம் தேவராட்டிக்கு கொடுங்க எப்பவும் அவங்களுக்குன்னு சொன்னபடியே பெற்று வாழ்வேன், நீ சொன்னபடியே எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கப்பா, நான் அதை வைத்துக்கொண்டு வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அழைத்த பணி என் என்றால் எதற்காக என்னை இப்போது அழைத்தாய் என்று கேட்கிறாள் தேவராட்டி என்று 49 பாடல்ல இதை வச்சிருக்கிறார் பெருமான் சொல்லுகின்றார். கோட்டமில் என் குலமைந்தன் திண்ணன் எங்கள் குலத்தலைமை யான் கொடுப்ப கொண்டு பூண்டு கூட்டுரு வெஞ்சிலை வேடர் தம்மை காக்கும் பொறுப்புரிமை புகுகின்றான், அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து வேறு குலம் கவர் வென்றி மேவுமாறு காட்டில் உரை தெய்வங்கள் விரும்பி உண்ண காடு வழி ஊட்டு என்றான் கவலையில்லான். நாகனுக்கு கவலையே இல்லை, நல்ல பிள்ளையை பெற்றவர்களுக்கு கவலை இல்லை. இங்க சொல்றார், கோட்டமில் என் குலமைந்தன் திண்ணன், குற்றமில்லாத என்னுடைய மைந்தன், எங்கள் குலமைந்தன், எங்கள் குலத்திற்கு தோன்றிய இந்த மைந்தன் திண்ணன் எங்கள் குலத்தலைமை, எங்கள் குலத்தலைமை யான் கொடுப்ப கொண்டு, அவன் அதுக்கு தலைவனாகிறான். எப்படி தலைவனாகிறான்? பல வரலாறுகளை பார்க்கிறோம். அப்பா அரசனா இருந்தார், அரசனை கொண்டுட்டு அப்பனையே கொண்டுட்டு இவன் அரசனா முடிசூட்டிக்கிற வரலாறுல அப்படிலாம் இல்லாம எப்படியா தலைமை யான் கொடுப்ப கொண்டு, அந்த தலைமை பதவியை நானே விரும்பி, சில இடங்கள்ல சாமர வரைக்கும் நானே தான் இருப்பேன், அடுத்தவனு கூட மாட்டேன் அப்படின்னு சில அரசர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அப்பனை கொண்டு அரசனாகிற அந்த வரலாறு இல்லாம நான் மகிழ்ச்சியோடு கொடுக்க என்னுடைய மகன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கின்றான். குலத்தலைமை யான் கொடுப்ப கொண்டு கொண்டு கூட்டுரு வெஞ்சிலை வேடர் தம்மை காக்கும் பொறுப்புரிமை புகுகின்றான். என்ன சொல்றாரு? அப்படியே மகிழ்ச்சியா வேடர்களை காக்கக்கூடிய பொறுப்புக்கு உரிமை கூடுகின்றான் என்னுடைய மகன், அந்த உரிமைக்கு வருகின்றான். அவனுக்கு என்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து, என்ன விட அதிகமா
அவனுக்கு வேட்டை வினை கிடைக்கணும். வேறு குலம் கவர் வென்றி, வேறு பகைவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு அவர்களுடைய நாட்டையும் அந்த பகுதியும் தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வெற்றி எல்லாம் அவனுக்கு கிடைக்கும்படியாக தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், திருவள்ளுவர் சொல்லுவார். அப்படி தெய்வ சேக்கிழார் காட்டுறாரா, எப்படி நாகன் நினைக்கிறானா தன்னை விட தன்னுடைய மகன் இன்னும் சிறப்புடையவனா இருக்கணுமா. இது ஒவ்வொரு தந்தையும் நினைக்கக்கூடிய நினைவு, ஒவ்வொரு ஆசிரியரும் நினைக்கக்கூடிய. இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே எங்களுடைய ஞானாசிரியர் பிறந்தடை எப்படியெல்லாம் எங்களை வளர்த்தெடுத்தார்கள், அந்த தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை இன்னும் நாங்கள் சிறப்படைய வேண்டும் என்று நாள்தோறும் எப்படி தொலைவிலே இருந்தாலும் சீடனை நினைந்து நினைந்து அவனுக்கு அறிவை ஊட்டுகின்றதைப் போல அங்கே இருந்து எங்களை நினைந்து எங்களுடைய வளர்ச்சிக்காக பெருமாண்டத்தில் நாடூர் வேண்டிக் கொண்டு இன்னும் சிறப்படைய வேண்டும், இன்னும் சிறப்படைய வேண்டும் என்று பேசும் தோறும் காணும் தோறும் எங்களை வாழ்த்துகின்ற எங்களுடைய ஞானாசிரியர் பெருமகனார் அவர்களுடைய திருவடி நீல நினைந்து, அப்படி என்னை விட சிறப்புடையவர்களாக என்னுடைய மக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு காட்டிலுரை தெய்வங்கள் விரும்பி உண்ண காடு வழி ஊட்டு என்றான். அப்படி அந்த தெய்வங்கள் எல்லாம், காட்டில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் மகிழும்படியாக நீ அந்த காடு வழியை செய்வாயாக, அந்த வழிபாட்டை செய்வாயாக என்று கவலையில்லாத தன்மையுடைய நாகன் சொல்லுகின்றான் என்று இங்கே காட்டுகின்றார். அடுத்ததாக 51வது பாடல். மற்றவன் தன் மொழி கேட்ட வரைச்சூராட்டி மனமகிழ்ந்து இங்கு அன்போடு வருகின்றேனுக்கு எற்றையினும் குறிகள் மிக நல்லவான, இதனாலே உன் மைந்தன் திண்ணனான வெற்றி வரிச்சிலையோன் நின் அளவில் அன்றி மேம்படுகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி கொற்ற வன தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின்றி கொண்டு போனாள். அப்ப மற்றவன் தன் மொழி கேட்ட வரை சூராட்டி, தேவராட்டி சொல்லுகின்றார், நான் இங்கு உன்னுடைய அழைப்பின் பேரில் வருகின்ற போது மனமகிழ்ந்து இங்கு அன்போடு வருகின்றேனுக்கு எற்றையினும் குறிகள் மிக நல்லவான, எப்ப நான் கிளம்பி போனாலும் எனக்கு நல்ல குறிகள் தோன்றும், நல்ல சகனங்கள் தோன்றும். ஆனால் அதை விட பல மடங்கு நல்ல சகனங்கள் இப்போது தோன்றுகின்றது, நான் வரும்போது தோன்றின. இதனாலே அதன் காரணத்தால் திண்ணனான உன் மைந்தன் திண்ணனான வென்றி வரிச்சிலையோன் நின்னளவில் அன்றி மேம்படுகின்றான், உன்னை விட மேம்பட்ட நிலையை அவன் அடைவான் என்று விரும்பி வாழ்த்தி கொற்ற வன தெய்வங்கள் மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின்றி கொண்டு போனால், என்னென்ன அந்த காடு வழி ஊட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் மிக விருப்பத்தோடு அன்போடு அவள் நாகனிடத்திலிருந்து அந்த பெற்றுக்கொண்டு அவள் செல்லுகின்றார் என்று இந்த காட்சியை காட்டுகின்றார். தெய்வனிகள் குறமுதியால் சென்ற பின்பு திண்ணனார் சிலைத்தாதை அழைப்ப சீர்கொள் மைவிரவு நறுங்குஞ்சி வாசற்கன்னி மணி நீலமலை ஒன்று வந்தது என்ன, கைவிரவு சிலைவேடர் போற்ற வந்து காதல் புரி தாதை கடல் வணங்கும் போதில் செய்வரை போல் புயமிரண்டும் நெறிய செறிய புள்ளி செழும்புளித்தோல் இருக்கையின் முன் சேர வைத்தான். இப்படி இந்த தேவராட்டி கிளம்பி போனதற்கு பின்னால திண்ணனாரை வர சொல்லுகின்றார் நாகன். அப்படி வர சொன்ன உடனே அப்படி தந்தை அழைக்கின்றார் என்று தெரிந்து வேகமாக புறப்பட்டு வரார். அப்படி வர்றது எப்படி இருக்கா, நீலமலை ஒன்று வந்தது என்ன, அந்த நீல மரத்துல ஒரு மலையே புறப்பட்டு வந்ததை போல திண்ணனார் வருகின்றார். கைவிரவு சிலைவேடர் போற்ற வந்து அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த
அந்த வேடர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்ல போற்றி சொல்ல அப்படியே வந்து காதல் புரி தாதை கழல் வணங்கும் போதில் அப்படியே விழுந்து வணங்குகின்றார். வணங்கும் போதில் செய்வரை போல் புயம் இரண்டும் சிறிய அந்த பெரிய 2 மலை போன்ற தோள்களை பிடித்து அப்படியே அணைத்துக் கொள்ளுகின்றார் நாகன். செலும்புலித்தோல் இருக்கையின் முன் சேர வைத்தான். அந்த புலித்தோல் இருக்கையில பின்னனாரை அமர வைக்கின்றார். முன் இருந்த மைந்தன் முகம் நோக்கி நாகன், மூப்பு எனை வந்து அடைதலினால் முன்போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட இனி எனக்கு கருத்தில்லை. எனக்கு மேலாய் மண்ணு சிலை மலையர்குல காவல் கொண்டு மாறெறிந்து மாவேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபுரிமை தாங்குவாய் என்று உடைதோளும் சுரிகையும் கை கொடுத்தான் அன்றே. அப்போ அந்த அரசுரிமையை கொடுக்கிறது அப்படின்றது ஒரு மரபு. அப்படி கொடுக்கும்போது அரசனுக்குரிய அடையாளங்களை எல்லாம் கொடுக்கணும். அதுல அங்க இருந்த முன்னால் அந்த புலித்தோல் இருக்கையில அமர வைத்து, மூப்பு என்னை வந்து அடைதலினால், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னுடைய முதுமையினால என்னால வேட்டையாட முடியாது, அதை பற்றிய சிந்தனையும் எனக்கு இல்லை. முதல்ல சிந்தனை இருக்கும், அப்ப இருந்தாதான் செயல் வடிவம் வரும். அதனால எனக்கு கருத்து இல்லை, எனக்கு என்னால உடம்பும் அந்த அளவுக்கு ஒத்துழைக்கல, மனசும் எனக்கு வேட்டையாட தோணல. எனக்கு மேலாய் நான் இப்போது செய்த பணிகளை விட, இந்த வேடர்களை காத்ததை விட மேலாய் மண்ணு சிலை மலையர்குல காவல் பூண்டு, இவங்களுக்கெல்லாம் குலத்தை காக்கக்கூடிய அந்த காவல் பணியை ஏற்று மாறு எறிந்து எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டு மாவேட்டையாடி பெரிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபு உரிமை தாங்குவாய், மரபு வழிபட்ட உன்னுடைய உரிமையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி உடைதோளும் சுரிகையும் கை கொடுத்தான் அன்றே. அப்படியே எடுத்து கொடுத்த உடனே தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் குலத்தலைமைக்கு சார்பு தோன்ற வந்த குறைபாடு அதனை நிரப்புமாறு மனம் கொண்ட குறிப்பினால் மறாமை கொண்டு முந்தை அவன்கடல் வணங்கி முறைமை தந்த முதல் சுரிகை உடை தோளும் வாங்கிக் கொண்டு சிந்தை பரங்குளம் என்ற திண்ணனார்க்கு திருத்தாதை முகமலர்ந்து செப்புகின்றான். என்ன செய்யறான்? தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு, அப்படி தந்தையினுடைய முதுமை நிலையை பார்த்து அப்படியே தளர்வு கொள்கிறார் திண்ணனார். இந்த தந்தை மகன் பாசம் வந்து வெளியில அதிகம் காட்டப்படாது, ஆனா வந்து உள்ளுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். ஒரு முறை அப்படிதான் ஒரு பெரியவர் வந்து சின்ன வயசுல இருந்தே பையனை அடிச்சு அடிச்சு வளர்க்கிறார். அப்ப அவனுக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பிடிச்சு அவனை அடிக்கிறார். அப்படி அடிக்கும் போது அது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அடி வாங்கும் போது அழாத அந்த பையன் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமேட்டு இவ்வளவு காலம் கழிச்சு அடிக்கும் போது அழறான. அவங்க அம்மா கேட்குதா, ஏன்டா இத்தனை வருஷமா அழல, இப்ப அழற, வலிக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல முன்னெல்லாம் அப்பா அடிச்சா வலிக்கும், இப்ப அவர் அடிச்சாரு எனக்கு வலிக்கல, அவருக்கு வந்து வயசாகி போய் அவரால் என்னை அடிக்க முடியல, அதை நினைத்து நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி தன்னுடைய தந்தையாருடைய இந்த தளர்வு, அப்பாவை வந்து ஒரு கம்பீரமா பார்த்துட்டு வயசாகி பார்க்கறது இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கடினமான சூழ்நிலை. அப்படி சின்ன குழந்தையிலிருந்து போற இடத்துக்கெல்லாம் நம்மளை கூட்டிட்டு போய் அப்படி அந்த இருந்த நிலை மாதிரி இன்னைக்கு நடக்கவே கூட ஒரு ஆள் துணை தேவை அப்படிங்கிற நிலையில அவங்கள பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு கடினமா இருக்கும். அப்படி ஒரு நிலையினுடைய தந்தையார் இருப்பதை பார்த்து அப்படியே தளர்வு கொண்டு என்ன செய்யறது அப்படின்னு தளர்வு கொண்டு, ஆனா என்ன செய்யணும், அதையே நினைச்சு அப்படியே உட்கார்ந்துட முடியாது இல்லையா. தங்கள் குலத்தலைமைக்கு சார்பு தோன்ற வந்த குறைபாடு அதனை நிரப்புமாறு, இப்ப தலைவன் இல்லாத கூட்டம் அப்படியே தறிகெட்டு போயிடும். அதனால என்ன செய்யற, அந்த
இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக மனம் கொண்ட குறிப்பினால் மறாமை கொண்டு, அதனால அவர் சொன்ன வார்த்தையை மீறாம உடனே சரிங்கப்பா நான் இந்த தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த அரசுரிமையை வாங்குகின்றார். முந்தை அவன் கடல் வணங்கி திரும்பவும் தந்தையை வணங்கி முறைமை தந்த முதல் சுரிகை உடை போலும் வாங்கி கொண்டு அந்த அரசாட்சிக்குரிய அடையாளமாகிய அந்த சுரிகையையும் அந்த உடைகோலையும் வாங்கி கொண்டு சிந்தை பரம்பொல நின்ற சிந்தை அப்படியே என்னன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாம அப்படியே சுத்தியாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அரசாட்சி வந்துருச்சு. இப்ப இந்த வேடர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தை பரம்பொல என்ற திண்ணனார். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் அவர் வேட்டைக்கு போன உடனே இறைவனை செல்வார். அந்த சிந்தையில சிவபெருமான் பரம்பொல, பரம்னா சிவம், அந்த பரம்பொல என்ற திண்ணனாருக்கு திருத்தாதை முகமலர்ந்து செப்புகின்றார். அப்படி அவருக்கு அரசுரிமையை கொடுத்துட்டு அடுத்து சில செய்திகளை எல்லாம் நாகன் சொல்ல புகுகின்றார் என்று 54வது பாடலோடு இந்த காலை அமர்வுல நாம திருத்தொண்டர் புராண வகுப்பை இந்த மாதத்தினுடைய அமர்வை நிறைவு செய்கின்றோம். 186 பாட்டுல 54 பாட்டு நாம நிறைவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லி குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடுத்த மாதத்தினுடைய வகுப்புல மீதமுள்ள பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அரியனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் எங்கள் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி சென்ற முறையே ஏனாதிநாத நாயனாருடைய திருவருளாற்றை சிந்தித்த உடனேயே உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். காலச்சூழல் காரணமாக பொருட்கள் வருவதற்குரிய தாமதத்தினால அதை சரியான நேரத்தில் வழங்க முடியவில்லை. இருந்தாலும் இதை ஏனாதிநாத நாயனாருடைய அருளோடு சேர்ந்து கண்ணப்ப நாயனாருடைய அருளும் சேர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருவருள் சிந்தித்ததன் வழியாக நண்பர்களுக்கெல்லாம் நாம் திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிக்க வேண்டும் என்பதற்காக திருநீற்று பை இப்பொழுது அன்பர்களுக்கு திருவருளாலும் குருவருளாலும் நினைவு பரிசாக கொடுக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.